வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மீட்சிப்படலத்தின் 17ஆம் பாகம். பரதன் கூப்பிய கைகளுடனும் தலைமேல் பாதுகையிலே சுமந்து கொண்டும் ஆனந்த கண்ணீர் பெருக அந்த விமானத்தின் அருகே வந்தான். அவனை பார்த்த மாருதி வணங்கிவிட்டு ராமரை நோக்கி, பெரிய அரசாட்சியை சிறிதும் பற்றில்லாமல் 14 ஆண்டு காலம் ஆண்ட அரசனும் தன்னை பெற்ற தாய்க்கு பகைவனுமாகிய உமது சிறந்த தம்பியுமான பரதன் வந்திருக்கின்றான், காண்பீர் என்றான். தமது தந்தையை கண்டது போல பரதனை கண்டு ராமபிரான் மகிழ்ந்தார். அப்பொழுது அவர் அயோத்தி மக்களோடும் 60,000 அக்குரோணி சேனைகளோடும் தாய்மார்களோடும் இங்கே வந்திருக்கின்ற எல்லோரையும் காண்பேன் என்று நினைத்து மகிழ்ந்தவுடனே விமானம் வானில் இருந்து இறங்கி தரையை தொட்டுக்கொண்டு நின்றது. ஸ்ரீராமபிரானை எல்லோரும் கண்டார்கள். அப்பொழுது அவர் தாய்மார்களுக்கு பிரிந்து அப்பொழுது சேர்ந்த கன்றை போலானார். முனிவர்களுக்கெல்லாம் மனமொன்றும் இடமானார். தம்பியர்களுக்கு கருவிழியை போலானார். மற்ற எல்லோருக்கும் வியாதி பொருந்தி உயிர் நீங்கி போன உடம்புக்குள் மீண்டும் உயிர் புகுந்தது போன்ற தன்மையானார். அவரை கண்டு எல்லோரும் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். தரையில் வந்து நின்ற விமானத்தில் தாய்மார்களும் தம்பிமார்களும் வசிஷ்ட முனிவரும் ஏறிச் சென்று ராமபிரானை வரவேற்றார்கள். தம்மை வரவேற்ற எல்லோரையும் ஆனந்த கண்ணீர் பெருக அன்போடு நோக்கினார் ராமர். பின்பு தமது குலக்குருவாகிய வசிஷ்டரின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். வசிஷ்டர் அவரை தமது கைகளால் மிக்க அன்போடு அள்ளி எடுத்து தழுவி ஆசி வழங்கினார். அடுத்து லக்ஷ்மணன் குலகுருவின் திருவடிகளில் விழுந்து தொழுது எழுந்தான். அவனையும் அணைத்து உச்சு முகந்து அன்போடு ஆசி கூறினார் முனிவர். பின்பு ராமர் தாய்மார்கள் மூவரையும் முறையே அவர்களுடைய பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தார். அத்தாய்மார்கள் மூவரும் அவரை அன்போடு இறுகத் தழுவி தங்களது சிவந்த தாமரை மலர் போன்ற கண்களின் நீர்ப்பெருக்கினால் நீராட்டினார்கள். சீதா பிராட்டி முனிவரின் பாதங்களிலும் மாமிமார்களின் பாதங்களிலும் விழுந்து வணங்கி அவர்களின் அன்பான ஆசியை பெற்றாள். லக்ஷ்மணனும் தாய்மார்களின் திருவடிகளிலே விழுந்து வணங்கினான். அவனை தாய்மார்கள் தழுவி மகிழ்ந்து அன்போடு புகழ்ந்து வாழ்த்து கூறினார்கள். அப்போது பரதன் தான் சுமந்து வந்த பாதுகைகளை ராமருக்கு பாத காணிக்கையாக சமர்ப்பித்தான். பிறகு அவன் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினான். தம்மை வணங்கிய பரதனை நோக்கி விம்மி புலம்பி தமது நாவினால் பேச ஒன்றும் அறியாதவரானார் ராமபிரான். சற்று நேரம் அப்படி இருந்த ராமர் உயிரும் உடம்பும் ஒரு சேர பொருந்தும்படி அவனை இறுகத் தழுவிக்கொண்டு அழுது தளர்பவரானார். அப்பொழுது பெருகிய தமது கண்ணீரால் அழுக்கடைந்து போகியிருந்த தம்பியின் சடைமுடியை கழுவி உச்சி முகந்து கன்றை கண்ட தாய் பசுவை போலானார் ராமர். ராமரும் பரதனும் அன்பால் உயிரும் உள்ளமும் ஒன்றி நின்ற சமயத்தில் இந்திரஜித்தை கொன்ற வீரனான லக்ஷ்மணன் சென்று பரதனின் கால்களில் விழுந்து வணங்கினான். அதை கண்ட உலகத்தவர்கள் தமையனாருடன் காட்டுக்கு சென்று வருந்திய இளைய பெருமாளின் உடம்போ, நாட்டிலே தனித்து வசித்து தமையனாருடைய பிரிவால் வருந்திய பரதனின் உடம்போ, இவற்றிலே எது மிகவும் மெலிந்தது என்று சொல்லி வருந்தினார்கள். அப்பொழுது தன்னை வணங்கி நின்ற லக்ஷ்மணனை பரதன் மிக்க அன்போடு கைகளால் தூக்கி எடுத்து அணைத்துக் கொண்டான். சத்ருக்கன் ராமரின் திருவடிகளிலும் லக்ஷ்மணின் பாதங்களிலும் மலர்களை வைத்து விழுந்து வணங்கினான். தம்மை வணங்கிய சத்ருக்கனனை இருவரும் முறையை எடுத்து தழுவி ஆசி வழங்கினார்கள். அண்ணன்மார்களிடம் ஆசை பெற்ற சத்ருக்கனன் சென்று சீதையின் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்தான். ராமர் பின்பு பரதனையும் சத்ருக்கனையும் சுக்ரீவன் முதலான தமது நண்பர்களுக்கு இன்னார் என்று தெரிவித்தார். அவர்கள் யாவரும் பரத சத்ருக்கனரின் கால்களில் விழுந்து வணங்கி எழுந்தார்கள். தன்னை வணங்கி நின்ற சுக்ரீவனையும் அங்கதனையும் குமுதனையும் ஜாம்பவானையும் நீலனையும் விபீஷ்ணனையும் அரக்க வீரர்களையும் வானர வீரர்களையும் பார்த்த பரதன் தனித்தனியாக அவரவர்களுக்கு உரிய முறைப்படி சிறந்த உபச்சார வார்த்தைகளை சொன்னான். சுமந்திரன் அச்சமயத்திலே அமைச்சர்களுடனும் சேனாதிபதிகளுடனும் அரசர்களுடனும் சேனையோடும் வந்து ஸ்ரீராமரின் திருவடிகளை வணங்கி
ஆனந்த கண்ணீர் பெருக்கி நின்றான். தம்மை வணங்கிய சுமந்திரனை ராமர் அன்போடு கட்டித் தழுவிக் கொண்டார். பிறகு சுமந்திரன் லக்ஷ்மணனின் பாதங்களிலே வணங்கினான். சுமந்திரனை இளைய பெருமாள் அள்ளி எடுத்து தழுவி மகிழ்ந்தான். ராமலக்ஷ்மணருக்கு தனது வணக்கத்தை தெரிவித்த சுமந்திரன் ராமரை பார்த்து, இனி இந்த பூமாதேவிக்கே துன்பமில்லை என்று மகிழ்ச்சியோடு கூறினான். சுமந்திரனுடன் வந்தவர்களும் ராமலக்ஷ்மணரை தொழுதார்கள். ஸ்ரீராமபிரான் கடைசியாக எல்லோரையும் புஷ்பக விமானத்தில் ஏறிக்கொள்ளச் சொன்னார். எல்லோரும் அப்படியே செய்தார்கள். தேவர்கள் அந்த விமானத்தின் மேல் மலர் மாறி பொழிந்தார்கள். புஷ்பக விமானத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்கின. அந்த கணத்தில் ஸ்ரீராமரின் விருப்பப்படியே விமானம் வானில் எழுந்து அயோத்தியை நோக்கி விரைந்து சென்றது. அவ்வாறு சென்ற விமானம் தேவர்கள் சொரிகின்ற மலர்களுடனே நந்தி கிராமத்தை அடைந்தது. தொடரும். பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.